சராசந்தன் நாடகத்தில் சராசந்தன் படினம் ஆதித்தாளம். அவரவர் நடுங்கிட அவரவர் நடுங்கிட அம்புவி மன்னர்களும் சிலமலை வணங்கிட இருக்குமிடம் தெரியாது எங்குமே ஒளிந்திட இருக்குமிடம் தெரியாது எங்குமே ஒளிந்திட சுருக்கினில் எனது பெயர் பொங்காமாய் துதித்திட சுருக்கினில் எனது பெயர் பொங்காமாய் துதித்திட அஷ்ட பசுக்களுடன் அமரரும் புகழ்ந்திட அஷ்ட பசுக்களுடன் அமரரும் புகழ்ந்திட அலிமல சராசங்கள் நானே உலமத மகிழ்ந்திடவே உலகை உறுதியாய் ஆண்டிடவே உலமத மகிழ்ந்திடவே உலகை உறுதியாய் ஆண்டிடவே வேண்டிய என்னை பாலத்தை துதித்து தினப்பதித்து திருவடியை நினைத்து உடம்பையில பலம் வருவேன் நலம் பலவும் நான் பெறுவேன் ஆரவாரத்தை கண்டு அவரவர் நடுங்கிட அம்புவி மன்னர்களும் சிறமறை வணங்கிட அரிமல சராசந்தன் நானே நானே அத்தரந்தவை இறந்த மென்திசை உண்டோ என்பதை போலவர் சந்த 40 துண்டாமுடு விண்டி மேமொழி புகழவே வந்தரானவர் கண்டு மேமையும் கொண்டு மேத்திரியாருடையவே இஷ்டமானவர் கிட்டி ஏவலம் தொட்டு மேற்பதம் பணியவே இத்தாதி முடிவர்களுடன் ஏவனும் அஷ்டவசுக்களோடு அயனும் நாரதாதி ரிஷி கூட்டனுடன் நாரணனும் எனது நாமதேயத்தை கேட்டிடும் அத்தனை பேர்களும் அஞ்சி கெஞ்சி வாய்க்குளறி வைப்பதனை நடுநடுங்கி பலம் ஒடுங்கி ஆட்டங்கண்டு ஓட்டம் பிடிப்பார். இந்த சராசந்தன் சத்தம் கேட்டால் காத்தோடு காத்தாயம் மறைவார் என்றால் என்னோடு இருக்கப்பட்ட காவலன் இன்னும் வரவில்லையே கவனிக்கிறேன். யார் எங்கே? மகாராஜா, ஏறலா இவ்வளவு காலதாமதம் வருவதற்கு? கொஞ்ச நேரம் ஆயிட்டுதுங்க. போகட்டும் மலையா போகட்டும். மலையிலா சூழப்பட்டதும் மகத தேசம் என்றும் கிரிவரசாபுரி என்றும் கூறுவார்கள். சரி, உனக்கு தாய் தந்தை எத்தனை பேர் சொல்? ஒரு தாய் ஒரு தந்தையா? ஆமாங்க மகாராஜா. எனக்கு 3 தாய் ஒரு தந்தை. அப்படிங்களா? பலபடுறியாங்க அப்படின்னு மாடிகா. அப்படி அல்லது முட்டாள். எனது தந்தைக்கு கற்பிணி என்பவரை முதலில் திருமணம் செய்தார்கள். வெகு நாட்கள் ஆகியும் குழந்தை இல்லாத காரணத்தால் எனது தந்தை மீண்டும் பொற்பிணியை திருமணம் செய்தார். அவருக்கும் குழந்தை இல்லை. அதனால் தவம் செய்ய புறப்பட்டார். அங்கே ஒரு முனிவர் மாங்கனியை கொடுத்து இதை விண்ணப்படுத்தாமல் என் மனைவியிடம் கூடு என்று சொன்னாராம். அரண்மனை வந்ததும் எனது 2 தாய்மார்களும் எனக்கு வேண்டும் என ஒருவருக்கொருவர் சண்டையிட்டதனால் அதை இருபிளவாக அறிந்து ஒடுக்க இருவர் வயிற்றிலும் பாதி பாதியாக பிறந்தேனாம். அதனால் எனது தந்தை காவலனிடம் கொடுத்து இதை வீசி எரிந்து விடுவாயோ புதைப்பாயோ என்று காவலனிடம் கொடுக்க அந்த மலையன் நாரா சந்திலே போட்டு விட்டாராம். அந்த நேரம் சரதேவி நாட்டை இரவில் சுற்றி காவல் வர இருவிளவாய் கிடந்த குழந்தைகளை எடுத்து புசிக்க நினைத்து இரண்டையும் ஒன்றாய் சேர்க்க தாயின் கரம் பட்டு ஒன்றாய் சேர்ந்து உயிர் பெற்று விட்டதாம். அதனால் என்னை ஈன்ற தாய் 2, உயிர் கொடுத்த தாய் 1. அப்படியானால் எனக்கு 3 தாய் தானே? ஆமாங்க. என் பெயர் என்ன தெரியுமா? என்னங்க? ரோபகதாளம்.
வீரசராசம் தன்னானே வீரசராசம் தன்னானே பின்னவனும் மன்னவனும் கண்ணியங்கி வீரசராசம் தன்னானே பின்னவனும் மன்னவனும் கண்ணியங்கி பாலில் முடித்தவன் தானே தனதல்லத்தோறும் தாளடி பணிந்த தனதல்லத்தோறும் தாளடி பணிந்த தாண்டிய உடலை மெட்டிமை நிறந்திட கோட்டையின் கொடியில் பறந்திட கொட்டவரும் மற்றவரும் உற்றவரும் உதிரவர் தாயானே தேவியில் தாளடி தொழ தாரணியில் கண்டு நல்லவரம் பெற ஜயாகிய ஞானம் சீக்கிர மகிபுர ஜயாகிய ஞானம் சீக்கிர மகிபுர சின்னதனில் சந்தனமும் வந்து செல்கிறனும் வீரசாரா சந்த நாடே நாடே நாய் காவலன் எனக்கு உயிர் கொடுத்த அந்த தேவியை கண்டு நான் மரம் பெற நினைக்கிறேன். அதனால் பூஜை குழுவை கொண்டு வாடா சீக்கிரம். அப்படி எடுத்து வருகிறேன். ஆதிசக்தி மீனாட்சி ஆதிநாயகி ஆதலம் ஆதிசக்தி மீனாட்சி ஆதிநாயகி ஜோதி சக்தி சுயம் சுந்தர விசாலாட்சி ஜோதி சக்தி சுயம் சுந்தர விசாலாட்சி சுத்தமுடன் துணித்தது நம்பிய பக்தியுடன் கூட பாடின தேடிய ஆதிசக்தி அருள் மீனாட்சி ஆதிநாயகி வீரசக்தி ஜெயம் விலங்கும் காலியே வீரசக்தி ஜெயம் விலங்கும் காலியே விண்ணவன் மன்னவன் என்ன அவன் நன்னிப்பதம்படி கண்ணனூர் மாறியே காரணக்காரிய கண்ணனி சகோதரி காரணக்காரிய கண்ணனி சகோதரி காளிவட மாளியின் இடபாகத்த வந்த சூழியே கருணை புரிவாணியே கண்ணில மன்னக கண்டறித்து வை தொண்டக துயிரை தீர்த்துன காளியே ஆதிசக்தி அருள் மீனாட்சி ஆதிநாயகி. ஓம் சக்தி தாயே உயிர்த்த தேவி உன் மகன் வணங்குகிறேன். இனிவேளை வந்து அருள் புரிய வேண்டும் தாயே. ஓம் சக்தி சரதேவி. சரதேவி வந்த பிறகு தாயே வந்துவிட்டீர்களா? எங்கே வருவீரோ வரமாட்டீரோ என்று ஏக்கமுற்று இருந்தேன். வந்துவிட்டீரே, அதுவே போதும் தாயே. ரோமதானம் கைலை நாயகி கைலை நாயகி ஓம் கனகாம்பரண சிங்காரி கார்மன்னன் சகோதரி கைலை நாயகி ஓம் கனகாம்பரண சிங்காரி கார்மன்னன் சகோதரி கைலை நாயகி ஓயிலாயி சங்கீட பாகம் விட்டு ஓயிலாயி சங்கீட பாகம் விட்டு ஓடி வந்தது புரிவாயே ஓடி வந்தது புரிவாயே நான் எனக்கு தாயே கைலை நாயகி ஓ கனகாம்பரண சிங்காரி கார்மன்னன் சகோதரி கைலை நாயகி மலையரசன் பெண்ணாய் மண்டல தூங்கித்தாய் மைனார் நூறன் மாவை பிளந்தின உரைத்தாய் மலையரசன் பெண்ணாய் மண்டல தூங்கித்தாய் மைனார் நூறன் மாவை பிளந்தின உரைத்தாய் சிறை கொண்டு மல்லல கண்டனை கிழித்தாய் சிறை கொண்டு மல்லல கண்டனை கிழித்த சிக்கன வீரன் தீர்ப்பாய் இக்கன வந்தனை காப்பாய் சிக்கன வீரன் தீர்ப்பாய் இக்கன வந்தனை காப்பாய் கைலை நாயகி ஓ கனகாம்பரண சிங்காரி கார்மன்னன் சகோதரி கைலை நாயகி. என்ன ராகம்? அடிமாத போது அது கோழிவாய் அளவில்லா கற்பூர ஆராதனை சூழி அடிமாத அது கோழிவாய் அளவில்லா கற்பூர ஆராதனை சூழி பாடுபடி வேலை தமிழ்கருள் பாலி தாயே அம்மா பாடும்படி வேலை தமிழ்கருள் பாலி பணிந்தேன் வருவாய் இந்திய பண்டாமங்கிற தங்கி கைலை நாயகி ஓம் கனகனித்த அம்மை உமாதேவியை அகலிய வந்தவான் தருவாய் முன்னே வந்து கண்ணி கண்ணி சொன்ன மொழி போல என்று முன்னே வந்து கண்ணி கண்ணி சொன்ன மொழி போல என்று முன்னே ஒரு விருத்தம் பிறகு இந்த பாடல் அந்த முடிவங்க சுந்தராயின் தாதிகரும்
என்ன வேலை என்ன சந்தனமும் துணித்தை மன்னனுக்கு வந்தனம் செய்து பண்ணி சங்கதியை இந்த வரம் தருவாய் சிவசங்கரியை இந்த வரம் தருவாய் சிவசங்கரியை இந்த வரம் தருவாய். அம்மா தாயே, உலகத்திலே இதுவரை யாவரும் பெறாத அரிய பெரும்பரம் அஷ்டமா சித்தியை நான் அடைய விரும்புகிறேன். அவ்வரத்தை தந்துட வேண்டும் தாயே. சரதேவி வசனம். உடனே சராசந்தன் வசனம். என்ன வேண்டும் கேளுங்கள் தாயே. அதற்கு சரதேவி வசனம். பிறகு சராசந்தன் வசனம். தாயே சரி தருகிறேன் தாயே, நரபலி தருகிறேன். உடனே சரதேவி உள்ளே போன உடனே சராசந்தன் வசனம். தாய் வரத்தை கொடுப்பார் என்று எதிர்பார்த்தேன். இப்படிப்பட்ட ஒரு புதிரான வழி கேட்பார் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. சரி ஆகட்டும், பார்க்கலாம். மந்திரி வசனம் ஓடி வந்து சொல்கிறார். சராசந்தன் வசனம். என்ன ஆபத்து என்று ஓடி வருகிறாய்? அதற்கு மந்திரி வசனம் முடித்த பிறகு சராசந்தன் வசனம். என் மகள் நந்தினி சுந்தரியை வீராதி வீரன் வடமதுரை ஆட்சி புரியும் கம்சனுக்கல்லவா மனமுடித்து உடைத்தேன். அதற்கு மந்திரி வசனம் சொன்ன பிறகு சராசந்தன் வசனம். மருமகனே, நீ மாண்டு விட்டாயா? சிந்து பருவி. மண்டனையோ மாண்டனையோ 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 மருகா, என்னை விட்டு போய்விட்டாயா? மண்டனையோ என்னை விட்டு மாவீரனே, மண்டனையோ என்னை விட்டு மாவீரனே, மண்டனையோ என்னை விட்டு மாவீரனே. துண்டாமணி விளக்கே துணைக்கோ செங்கரும்பே, துண்டாமணி விளக்கே துணைக்கோ செங்கரும்பே, துண்டாமணி விளக்கே துணைக்கோ செங்கரும்பே. வேண்டாத இந்த வாழ்வு, வேண்டாத இந்த வாழ்வு விட்டு என்னை தனிமையாக மண்டனையோ என்னை விட்டு மாவீரனே, மண்டனையோ என்னை விட்டு மாவீரனே, மண்டனையோ மாண்டனையோ. தொகைகிறார். மன்னாதி மன்னர் போற்றும் மதிமிகு எனது மருக, உன் பொன்னான குணத்தை என்று இந்த புவிதனில் காண்பேனடா மருகா மருகா. கண்ணான மணியே, என் கண்கண்டே செங்கரும்பே, என் ஆசை மருகா, என்னை விட்டு பிரிந்தாயோ மறைந்தாயோ இறந்தாய். மருகா, உந்தன் பூஜாபலம் பொழிந்ததோ மாநிலத்தில், உந்தன் பூஜாபலமும் பொழிந்ததோ மாநிலத்தில், உந்தன் பூஜாபலமும் பொழிந்ததோ மாநிலத்தில். சந்தஜக ராஜகீர சந்தஜக ராஜகீர சகலவை போகனே, சந்தஜக ராஜகீர சகலவை போகனே. மடனையோ என்னை விட்டு மாவீரனே, மண்டனையோ மண்டனையோ. மருகா, எப்படி இருந்தாய்? புஜபல பராக்கிரம் நிறைந்த வீரராட்சி என் மருகன் எப்படி இருந்தான்? அதற்கு மந்திரி வசனம். சராசந்தன் வசனம். என்றே கண்ணன் என்பவன் கொன்று விட்டானா? மடப்பயல். அப்படியா சமாச்சாரம், அப்படியா சமாச்சாரம், அறிவுரே நவரீத தீரம் தீரம். அப்படியா சமாச்சாரம்,
எப்படி செய்யுவான் எண்ணி பாராமலே எப்படி செய்யுவான் எண்ணி பாராமலே தப்பிது பயனவன் தலையை அறுக்கூறே அப்படியா சமாச்சாரம் அறிவுரை அவரிட தீரம் தீரம் அப்படியா சமாச்சாரம் புறப்படா என் மகள் மாங்கிலேத்தை அவன் அறுத்தான் அவனை கொன்று அவன் மனைவியர்கள் மாங்கிலேத்தை நான் அறுக்கிறேன் புறப்படா அவனை விடவே கூடாது உள்ளே போக கிருஷ்ணன் தர்பார் முடிந்து ருக்மணி காலகட்டம்லாம் முடிந்த பிறகு சராசன் வருகிறான் பல்லவி வந்தோம் கொடி நாட்டுவோம் வந்தோம் கொடி நாட்டுவோம் கோட்டையிலே வந்தோம் கொடி நாட்டுவோம் கோட்டையிலே வலியப்பட நடைவீரே வந்தோம் எங்கள் சூரே வந்தோம் கொடி நாட்டுவோம் கோட்டையிலே வலியப்பட நடைவீரே வந்தோம் எங்கள் சூரே வந்தோம் கொடி நாட்டுவோம் கோட்டையிலே தாரண்டி முற்றிலும் ஜலிலையில் கேளுங்கள் தாரண்டி முற்றிலும் ஜலிலையில் கேளுங்கள் தக்க தக்கைய பிளந்தூரிய சாடுங்கள் போருக்கு பின்னிட்டு ஓடி ஒளிந்தாலும் பிடித்தீரை வளர்த்திருவே நொடிக்கு உயிர் வந்தோம் கொடி நாட்டும் கோட்டையிலே 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 காவலர்களே இதுதான் வடமுதுரை அந்த கிருஷ்ணனின் அரண்மனை அந்த கண்ணன் எங்கிருக்கிறான் என்று பாருங்கள் மந்திரி வசனம் கிருஷ்ணன் வசனம் அதுக்கு சராசனம் அப்படியா சொன்னான் நானே சென்று அவனை பார்க்கிறேன் கிருஷ்ணனை பார்த்து அதே முட்டாள் என்ன சொன்னாய் உன் காலில் நான் விழ வேண்டுமா எட்டி உதைப்பது கிருஷ்ணன் வசனம் முடிந்த சராசன வசனம் என் மருகன் கம்சனை கொன்று என் மகள் இருவரையும் விதவியாக்கி விட்டாயடா உன்னை சும்மா விடப் போவதில்லை உன்னை கொன்று உன் மனைவியர்கள் அனைவரையும் விதவியாக்குகிறேன்டா கிருஷ்ணன் விருத்தம் பாட்டு வசனம் முடிந்த பிறகு சராசந்தன் விருத்தம் வந்திருக்கிறேன் என்று வாதாடுகின்ற மூடம் நொந்துமே மனது வாடி நொடிதலில் வரைப்பேன் போடா கண்டதில்லை என் வீரம் தன்னை கண்டதில்லை என் வீரம் தன்னை கடலனே எரித்தாய் ஓடா உன் முண்டமும் தரையில் வீழ முடிக்கிறோம் கதையை வாடா முடிக்கிறேன் உன் கதையை வாடா திருவிழ தாளம் மதையானி திடமுடன் நின்றனை அதடானி வந்து எதிர்த்தனை திருவிழ தாளம் மதையானி திடமுடன் நின்றனை திடமுடன் நின்றனை அதடானி வந்து எதிர்த்தனை மதையானி திடமுடன் நின்றனை அதடானி வந்து எதிர்த்தனை இடைவேனோ தமரனில் உண்டனை இடைவேனோ தமரனில் உண்டனை எடுத்தே உள்ள கிழித்தே விட்டிட அடுத்தே பணம் வில்லினை துடித்திட முடிப்பேன் உயிரை குடித்திட அடுத்தே பணம் வில்லி துடித்திட முடிப்பேன் உயிரை குடித்திட அடலா நீத்திடமுடன் நின்றனை மதையானி வந்து எதிர்த்தனை குலத்தை கெடுக்க வந்த கோடாரி காம்பி எனக்கு விளைத்தாயதா பெருத்த தீங்கே வீரா என் மகள் வாழ்க்கை கெடுத்து விட்ட பாரி உன்னை உயிரோடு மட்டும் விடமாட்டேனா உன்னை சித்தவனை செய்கிறேன் பார் இந்த பாட்டுக்கு மாற்று சண்டை பாட்டு பதில்லை ஓடிட நீ வழி தேடிட பார்த்தாலும் உன்னை விடுவதில்லை ஓடிட நீ வழி தேடிட ஓடிட நீ வழி தேடிட பார்த்தாலும் உன்னை விடுவதில்லை என்ன துணிவு கொண்டீங்க எதிர்த்தானை என்ன துணிவு கொண்டு என்னை எதிர்த்தானை பல்லை செய்து முன்னை முகத்தில் மோசம் பல்லை செய்தாய் மூர்க்கனே நேர்குனேர் பார்க்கிறேன் மூர்க்கனே நேர்குனேர் பார்க்கிறேன் முருகை உன்னை விடுவதில்லை ஓடிட நீ வழி தேடிட பார்த்தாலும் உன்னை விடுவதில்லை எங்கே வருகிறார்கள் திரும்பி பார்த்து விட்டு ஆஹா நம்மை ஏமாற்றி விட்டு ஓடிவிட்டார் எங்கு சென்றாலும் விடப்போவதில்லை பின்தொடர்ந்தே செல்கிறேன் உள்ளே போக கிருஷ்ணன் வெளியே பாட்டு வசனம் சனாசனம் எங்கே ஓடுவது உன்னை நான் விட்டு விட்டால் அல்லவா நீ ஓடி விடுவாய் அது ரூபதானம் அடுத்திருக்கின்ற கல்லானை போலவே நீயே நீ அங்கும் இங்கும் ஓட விழிக்கின்றாயே
அடி கிள்ளுகின்ற கல்லனை போலவே நீயே நீ எங்கும் இங்கும் ஓட விதிக்கின்றாயே எங்கு வார்த்தையாலும் நிருமாப்பெல்லாம் எங்கே எடுத்து வார்த்தையாலும் நிருமாப்பெல்லாம் எங்கே பதைக்குது எனதுள்ளம் பாராடாயின் திறமெங்கே பதைக்குது எனதுள்ளம் பாராயன் திறமெங்கே கசைக்கு முந்தனை நசுக்குறன் பாராடா கத்தினா கைனை போல இத்தனை கொள்வேன் மேலே அடுத்து இந்த கல்லனை போலவே நீயே அங்கும் இங்கும் விழிக்கிறாய் ஓடி போகலாயே கோழையை என் மருகனிடம் பேசி வீரமெல்லாம் எங்கே விழிக்கிறாயா வீணனே வாடா வா கிருஷ்ணன் வசனம் விருத்தம் பாட்டு வசனம் முடிந்தவரை சராசந்த வசனம் முட்டாள் கெட்டு விடாதே என்கிறேன் பண்டையும் என்ன கட்டுகிறாய் இதற்கு மேலும் கெடுவேன் என்கிறாய் உன்னை சும்மா விட மாட்டேன் அதானா ராகம் முட்டையில் கூவகத்தி உலகிலே உதித்த பேரா முட்டையில் கூவகத்தி உலகிலே உதித்த பேரா ஒட்டைதான் இல்லை நீதான் உளுத்தனே வந்தேனே வந்தனே அட்டு இல்லாமல் நானே அதாகதம் செய்வேன் உன்னை மட்டியே வாயாடாது மல்யுத்தம் செய்வோம் வாடா வாடா எல்லாம் தெரிந்தேன் பாரடா உனது வீரம் என்னிடம் செல்லாது ஓடடா எல்லாம் தெரிந்தேன் பாரடா உனது வீரம் என்னிடம் செல்லாது ஓடடா துள்ளாமல் துள்ளுகின்றாய் தொடுக்குணம் தானே இங்கு துள்ளாமல் துள்ளுகின்றாய் தொடுக்குணம் தானே இங்கு உன் வல்லாண்மை நான் அறிவேன் உன் வல்லாண்மை நான் அறிவேன் மாயா வார்த்தையாடாதே எல்லாம் தெரிந்தேன் நானடா உனது வீரம் என்னிடம் செல்லாது ஓடடா சற்று முன் பார்த்தேனடா உன் வீரத்தை உதைத்தாலும் உடம்பில் மண் ஒட்டவில்லை என்பதைப் போல் உணர்கிறாய் வாடா மல்யுத்தம் செய்வோம் இது ஒரு சண்டை செய்ய சராசன அடிக்க கிருஷ்ணன் பாட்டு வசனம் அதற்கு சராசனம் யார் வருவது ஒருவரையும் காணோமே திரும்பி பார்க்க கிருஷ்ணன் ஓடிவிட ஆஹா சரியா ஏமாற்றி விட்டான் நம்மை பின்தொடர்ந்தே செல்வோம் உள்ளே போவது அடுத்தது கிருஷ்ணன் வெளியே வர சராசனன் வெளியே வசனம் ஆஹா திருட்டு பயல் கடலில் பதுங்கிக் கொண்டான் நேரம் வரும் காத்திருப்போம் மடையன் வகையாக என்னிடம் மாட்டிக்கொள்வான் வருகிறேன் உள்ளே பிறகு தர்மர் பீமன் அர்ஜுனன் திரௌபதி எல்லாம் முடிந்த பிறகு பேசி முடித்த பிறகு சராசனன் வெளியே வருவது பாட்டு என்னை விடையும் உலகில் என்னை விடையும் உலகில் இருக்கின்றார்களா இல்லை சரி சவால் இந்திரன் மூதல் மூலியோர் அந்தரத்துறை தேவர்களும் இந்திரன் மூதல் மூலியோர் அந்தரத்துறை தேவர்களும் என்னை கீழில்லை சரி சரி சவால் சவால் என்னை விடையும் உலகில் இருக்கின்றார்களா இல்லை சரி சவால் யாரெங்கே கமலா மகாராஜா நாம் இதுவரை இச்சாதனம் வழங்கிக் கொண்டு வருகிறோம் ஆமாம் முற்பகல் முடிந்து விட்டது உண்மைதான் பிற்பகல் ஆமாங்க கதவை தாளிட்டு விடு அப்படியே செய்கிறேன் கதவை தாளிட கிருஷ்ணன் பாட்டு வசனம் பீமன் கிருஷ்ணன் அனைவரும் வந்த பிறகு சராசந்தன் டேய் அங்கே யாரோடு பேசிக் கொண்டிருக்கிறார் யார் வந்திருப்பது மகாராஜா யாரோ வந்திருக்காங்க உங்களை பார்க்கணும்னு யாரோ பிராமணர்களா ஆமாம் அப்படியா அவர்களை உள்ளே வரவிடு கிருஷ்ணன் வருகிறார் அப்படியே நீங்கள் எல்லாம் யார் உங்களுக்கு என்ன வேண்டும் கோட்டையை தாளிட்டிருந்தோமே எப்படி வந்தீர்கள் பீமன் வசனம் சரி சரி சராசனம் சரி சரி என்ன வேண்டும் கேளுங்கள் அதுக்கு கிருஷ்ண வசனம் பாபன் வசனம் முடிந்து சராசன வசனம் டேய் இங்கே வாடா இதையெல்லாம் இவர்கள் சொன்னார்களா ஆமாங்க மகாராஜா பாவம் யாரிடத்திலோ ஏமாந்திருக்கிறார்கள் அதனால் சத்தியம் கேட்கிறார்கள் அதை கேட்டு எதை கேட்டு விடுவார்கள் கொடுப்போமே கேளுங்க தருகிறேன் சத்தியம் செய்கிறான் பீமன் வசனம் சரத்னதம் கோபத்தோடு ஆஹா உயிர் வேண்டுமா
வீராதி வீரன் நான். கோழை போலே உயிர் விடுபவன் நான் அல்ல. போரிலே உயிர் விடும்போது வந்து பெற்று செல்லுங்கள். நீங்கள் யார்? உங்கள் மீது சந்தேகம் வருகிறது. நீங்கள் யார்? கிருஷ்ணன் திருத்தம் வசனம் சராசன வசனம். டே கண்ணா, வந்து விட்டாயா? வாடா வா. கல்யாண சாப்பாடு போடவா எண்ணமிட்டு வழிய வந்து மாட்டிக்கொண்டாய் வழியிலே, கால நிலையிலே வைத்த முளையிலே உன் மண்டை உருள போகுது என்ற சிலையிலே. வழிய வந்து மாட்டிக்கொண்டாய் வழியிலே, கால நிலையிலே வைத்த முளையிலே உன் மண்டை உருள போகுது என்ற சிலையிலே. சராசந்த நானடா உன் சமத்தை அறிவன் பாரடா. சராசந்த நானடா உன் சமத்தை அறிவன் பாரடா. வீடு கொண்டு வந்தேனடா உன் வில்லிகது பலிக்காதடா. வழிய வந்து மாட்டிக்கொண்டாய் வழியிலே. டேய் மடையா கிருஷ்ணா, 18 முறை அடி வாங்கி கடலில் போய் ஒளிந்தாய். உனக்காகத்தான் இதுவரை எதிர்பார்த்திருந்தேன். உன்னை கொல்லாமல் விட மாட்டேன். குறுக்கே பீமன் வசனம். அதற்கு சராசனம், அட பாவி, இவனுக்காக பரிந்து நீ உயிர் விட வேண்டுமா? இவன்தான் எனக்கு எதிரி, நீ அல்ல. பீமன் பாட்டு. அதுக்கு சராசனம் பாட்டு. ரோபதாளம். விட்டு விடு வேணும் முட்டாள் உயிருடன் நானே. விட்டு விடு வேணும் முட்டாள் உயிருடன் நானே. உன்னை கட்டி கட்டி இன்னி போட்டிடுவேன் பலிதானே. கிட்ட வந்தாயோன கெட்ட காலத்தாலே, கிட்டி வந்தாயோன கெட்ட காலத்தாலே, துத்தாயிவானுக்க துறப்பாய் உயிர் மேலே. விட்டு வீடு வேணும் முட்டாள் உயிருடன் நானே. உன்னை கட்டி கட்டி இன்னி போட்டிடுவேன் பலிதானே. இருவரும் சண்டை செய்ய பீமன் சராசனனை கிழித்து போட, பீமன் மறுபடியும் வசனம். சராசனம் எழுந்து கர்ச்சனையோடு, டே தடிப்பையை, உன்னை போன்ற 1000 பீமன், அது அவனை போல 1000 கண்ணன் வந்தாலும் என்னை கொல்ல முடியாது. மரியாதையாக நீ ஓடிவிடுங்கள். கிருஷ்ணன் வசனம், பீமன் வசனம். பீமன் விருத்தம் பாட்டு முடிந்தவுடனே சராசனன் விருத்தம் மாட்டானாம். ஒதியது பெரிதாராலும் உத்தரத்து புதவாரன்றோ. நான் புலிமரம் போலையானால் புலிப்பது மாறாதன்றோ. புலிதனை எளிதான் என்ற புது கதை போலே இன்றி கலிக்கவே வந்தாய் நீயே கர்வம் கொண்டே என் முன். நின்று சம செய்திடுவாய் மடையா. நின்று சம செய்திடுவாய் மடையா. உன்னை கொண்டு போடாமலே இன்று போக மாட்டேன். நின்று சம செய்திடுவாய் மடையா மடையா மடையா. நன்று நன்று உன்னால் முடிவானதோ. நன்று நன்று உன்னால் முடிவானதோ. நசுக்கி கசக்கி நானே போடுவேன். நசுக்கி கசக்கி நானே போடுவேன். நின்று சம செய்திடுவாய் மடையா. உன்னை கொண்டு போடாமல் இன்று போக மாட்டேன். தெரிவாய். டேய் முட்டாள், என் கோபம் கொந்தளித்தது ஒருவன் மேல். நீ குறுக்கே வந்து மாட்டிக்கொண்டாய். வா பார்க்கலாம். இருவரும் சண்டையிடுதல். பீமன் சராசனம். அதை தாண்டா நானும் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றேன். வா என்று இருவரும் சண்டை செய்ய கிழித்து போடுகிறான். சராசனன் மடிவது. சண்டை பாட்டு. இன்று வேகமாகவே யாவரும் மடிந்திட விடுகிறேன் கனைகள். கிடுகிடுவென அந்தம் நெடுங்கிட கெட்ட தோணியினால் யாவரும் ஒழுங்கிட. கிடுகிடுவென அந்தம் நெடுங்கிட கெட்ட தோணியினால் யாவரும் ஒழுங்கிட. கிட்டுவேன் உன்னை நெட்டுவேன் காலா தட்டுவேன். கிட்டுவேன் நெட்டுவேன் தட்டுவேன். கேவலமாகிய வார்த்தை ஒன்றை என்னிடம் விடுகிறேன் கனைகள். இன்று வேகமாகவே நீக்கும் மடிந்திட விடுகிறேன் கனைகள்.